வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டால் டாக்டர் அர்ஜுனா. ஓகே, இவரை பற்றி இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் ஒருவர் இவர் தொடர்பான சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத முதல்ல போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அர்ச்சுனா ராமநாதன் இந்த எம்பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஜாஃப்னாவில் மெடிக்கல் ஆஃபீஸரா வேலை செய்யறாரு. ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, அந்த சாவகச்சேரியில அவர் வேலை செய்யும் போது அங்க நடந்த மெடிக்கல் துறையில நடக்கிற ஊழல்கள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத மக்கள் மத்தியில கொண்டு வராரு, இத பிரச்சனை ஆக்குறாரு, அங்க வேலை செஞ்சவங்களோட சண்டை போடுறாரு. இதன் காரணமா மக்கள் மத்தியில அவருக்கு வந்து முகம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் வருது. அதன் காரணமா அவரும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார். அப்ப இருந்தே தன்னுடைய ஃபேஸ்புக் லைவ் மூலமா இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட he acts like a whistle blower. ஓகே. சோ அது வந்து அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகுது. அதை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த 3 மாச காலத்துல தன்னுடைய எலெக்ஷனுக்கும் அதை பயன்படுத்திக்கிறார். அது மக்களை வந்து போய் அழகா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இப்ப இவரை நம்ம அர்ச்சுனா ராமநாதன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அர்ச்சுனா ராமநாதன் எந்த அளவுக்கு தேவையானவர், எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து கட்சிகள் புரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். டாக்டர் அர்ஜுனா வைத்தியநாதன் ஒருத்தன் வந்து நடுவுல நிக்கிறான். புரியுது. அவன் மக்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு பேசுறான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன வருது? பொய்யான அரசியல்வாதிகள் உண்மையா பிரச்சனையை பேசுற ஒருத்தன், அவன் அரசியல்வாதி கிடையாது, அவன் பிரச்சனையை பேசுற. உடனே மக்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புலம்பெயர் இந்த பல அமைப்புகள் இருக்கு இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அர்ச்சுனாவுக்கு பின்னாடி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பணம் கொடுக்கறாங்க. இது எல்லாம் நடக்குது. இதன் காரணமா தான் அந்த முக்கியமா இந்த எலெக்ஷன் டைம்ல முழுக்க ஆன்லைன் ப்ரொபகண்டா தான் நடக்குது. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் இந்த ப்ரொபகண்டாவே அர்ச்சுனாவுக்கு நடக்குது. அதே மாதிரி அந்த போஸ்டர் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர் எத்தனை போஸ்டர் அடிச்சேன்னு கேட்டா அர்ச்சுனா ராமநாதன் வந்து வெறும் நான் 1000 போஸ்டர் தான் அடிச்சேன்னு சொல்றான். இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி 1000 printed 1000 காப்பீஸ். அப்ப ஜாஃப்னாவுல சாவகச்சேரியில எலெக்ஷன் நிக்கிற ஒருத்தன் வெறும் 1000 மட்டும் தான் அடிச்சிருக்கான். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவன் முழுக்க ஆன்லைனை தான் அவனுடைய எலெக்ஷன் ப்ரொபகண்டாவுக்கே பயன்படுத்தி இருக்கிறான். சோ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல அவன் நிக்கவே இல்லை. முழுக்க குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் மூலமா தகவல்களை மக்களுக்கு பரப்பி இருக்கிறாங்க. இப்போ பெரிய அரசியல் திறனாய்வு செய்யக்கூடிய சிலங்க மக்கள் இருக்காங்க இல்லையா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? கட்சிகள் செய்ய தவறிய விஷயங்கள் இது அப்படின்றாங்க. அவங்க கட்சிகள் வந்து மக்களோட போய் சேர்றதுக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ அதை சரியா செய்யல, அதை அர்ச்சுனா ராமநாதன் கரெக்டா செஞ்சனால அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்றாங்க. பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போறார் இல்லையா, உள்ள போன உடனே எதிர்கட்சி தலைவர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டார். அதன் காரணமா அங்க பிரச்சனை வருது. அப்புறம் அர்ச்சுனா ராமநாதன் அந்த சீட்டை விட்டு எழுப்பி அனுப்பி வேற இடத்துக்கு அனுப்புறாங்க. எழுந்த சொல்லும் போது எழுத மாட்டேன்றாரு. ஒரு பிரச்சனை உருவாகுது. அதன் காரணமா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான பதவின்றது வந்து சீட்டுன்றது வந்து ஒரு மரியாதைக்குரிய சீட்டு. அதுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அறிவிய காமெடியன் அப்படின்ற கேள்வி வந்து போகுது அந்த இடத்துல. சோ அப்ப நீங்க வந்து விளம்பரத்துக்காக எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்ற கேள்வி மட்டும் அந்த இடத்துல நான் போட்டு நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் ஒரு விஷயமும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். அர்ச்சுனா ராமநாதனுடைய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, முதல் பார்லிமெண்ட் பேச்சு, அதுல ஒரு விஷயத்தை சொன்னாரு. அது நீங்களும் கூட சொன்னீங்க. இருந்தால் தலைவன், இல்லாவிட்டால் கடவுள், இல்லையே கடவுள். அது வந்து எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு புல்லரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருந்தது. வைத்தியர் அர்ச்சுனா இன்று பாராளுமன்ற உறுப்பினராக மாறியுள்ளார். இதற்கு என்ன காரணம்? வைத்தியர் ஒருவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவதற்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் எங்களுடைய காணொலியில் உங்களுக்காக தந்து கொண்டிருப்போம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.